காசிக்கும் தமிழகத்திற்கும் இடையேயான தொடர்பை கொண்டாடும் வகையில் மத்திய அரசால் காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுசித்ராவிடம் கேட்கலாம். சுசித்ரா, இப்போ இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய இந்த காசி தமிழ்ச்சங்கம நிகழ்வு அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது? தகவல்கள் என்ன? காசி தமிழ் சங்கமம் நிகழ்வினுடைய 4ஆம் ஆண்டினுடைய தொடக்க நிகழ்வு தற்பொழுது வாரணாசியில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான், தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி, புதுவை ஆளுநர் கைலாஷ்நாதன் மற்றும் யூபி மாநிலத்தினுடைய முதல்வர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்டோர் இந்த நிகழ்வில் பங்கேற்றுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. வரும் இன்று தொடங்கும் இந்த காசி தமிழ் சங்கமம் வரும் 15ஆம் தேதி வரை நடைபெற்று உள்ள நிலையில் மிக முக்கியமாக பல்வேறு நிகழ்வுகள் என்பது காசியிலும் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டிலும் இந்த ஆண்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது முக்கியமாக பார்க்கப்பட்டு தமிழினுடைய கற்காலம் என்ற கருப்பொருளின் அடிப்படையில் இந்த ஆண்டிற்கான அந்த ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது. மாணவர்களுக்கு தமிழை கற்பிப்பதற்கான ஒரு வாய்ப்பை அளிக்கும் வகையில் அந்த நிகழ்வுகள் என்பது அமைக்கப்பட்டுள்ளதாகவும் ஏற்கனவே மத்திய அரசு அதிகாரப்பூர்வமாக தெரிவித்தது. வரும் இன்று முதல் தொடங்கி 15ஆம் தேதி வரை தமிழ்நாட்டிலிருந்து 7 குழுக்கள் காசிக்கு சென்று காசியினுடைய பெருமையும் தமிழக தொடர்பையும் அவர்கள் நேரடியாகவே அறிந்து கொள்ள உள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் தமிழ் மொழி மற்றும் கலாச்சாரத்தை அறிமுகம் செய்யவும் மாணவர்களுக்கு தமிழ் கற்பிக்கவும் தமிழ்நாட்டிலிருந்து 50 ஆசிரியர்கள் காசிக்கு இன்று சென்றுள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகம் பள்ளிகளில் அவர்கள் தமிழ் கற்பிக்க உள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுது. அது மட்டுமல்லாமல் 300 மாணவர்கள் தமிழ்நாட்டிற்கு வருகை தந்து தமிழ் பண்பாடு கலாச்சார தொடர்பு போன்ற பல்வேறு அம்சங்கள் தொடர்பாகவும் அவர்கள் இந்த ஆண்டினுடைய அந்த காசி தமிழ் சங்கத்தினுடைய ஒரு பகுதியாக அவர்கள் கற்றுக்கொள்ள உள்ளதை முக்கியமாக பார்க்கப்படுது. அதனுடைய தொடக்க விழா நிகழ்வு என்பது வாரணாசியில் அமைந்திருக்கக்கூடிய வாரணாசி பல்கலைக்கழகத்தில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. அதில் 1000க்கும் அதிகமான தமிழ் ஆர்வலர்கள், மாணவர்கள் மற்றும் பலத்துறை நிபுணர்களும் பங்கேற்றுள்ளது மிக முக்கியமாக பார்க்க வருகிறது. மத்திய கல்வித்துறை அமைச்சகமும் மற்றும் இணைந்து யூபி அரசுடைய அந்த உதவியுடன் நடைபெற்று வரும் இந்த காசி தமிழ் சங்கத்தில் IIT மெட்ராஸுடைய பங்களிப்பு மிக அதிக அளவில் உள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. நன்றி சுசித்ரா, இது குறித்த விவரங்களுக்காக.